வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஆதாமும் ஏவாளும் பாகம் 6. முந்தைய வீடியோவில் பாம்பு ஏவாளிடம் என்ன பேசியது என்று கேட்டோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். பாம்பு அவ்வாறு கேட்டவுடனே ஏவாள் என்ன சொன்னால் தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கவே வேண்டாம். அவ்வாறு புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அதனால் தான் நாங்கள் அதை சாப்பிடாமல் உள்ளோம். இவ்வாறு ஏவாள் சொன்னவுடனே பாம்பு சிரித்து கொண்டே, ஐயோ, ஒரு பழத்தை துண்ணா எவனா சாவானா? உங்க கடவுளு உங்களை ரொம்ப ஏமாத்தி இருக்காரு. அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க, உங்களுடைய ஞானக்கண்ணு தான் திறக்கப்படும். அவ்வாறு பாம்பு சொன்னவுடனே ஏவாள் சிறிது நேரம் யோசித்தாள். திரும்பவும் சாத்தானாகிய பாம்பு ஏவாளை தூண்டிக்கொண்டே இருந்தான். அந்த தூண்டுதலின் காரணமாக ஏவாள் அந்த தோட்டத்தின் நடுவே உள்ள மரத்தின் கனியை பறித்து அந்த கனியை சாப்பிட்டாள். உடனே அவன் கணவன் ஆதாமை அழைத்து அவனுக்கும் அந்த பழத்தை சாப்பிட கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். இவர்கள் இருவரும் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னது, திறக்கப்பட்டதா? அப்போ அவங்க அவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டுதான் இருந்தாங்களா? அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அவர்கள் கண் எப்படி திறக்கப்பட்டது தெரியுமா? அவர்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். சரி நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.